நானும் டேனியல் பாலாஜியும் சித்தி சீரியலில் நடிக்கிறப்ப இருந்து நண்பர்கள். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பிக்பாஸ் சீசன் 3ல் பிக்பாஸுக்கு வர சொல்லி நம்ம டேனியல் பாலாஜியை கூட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, மச்சான் அந்த மாதிரி பிக்பாஸில் கூட என்னை கூப்பிட்றாங்கடா போகலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் அது தெரியல, வெளியில் உள்ளவங்க கெட்டவங்களா இருந்தாக்க உள்ளே போயிட்டு வந்தோடனே நல்லவங்களா மாறிடுவாங்க, வெளியில் நல்லவங்களா இருக்கிறவங்க உள்ளே போயிட்டு வந்தோடனே கெட்டவங்களா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாயை இருக்குது. அதனால் உன்னோட விருப்பம் தான் மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னாப்புல, ஐநாவரம் பக்கம் வரும்போது ஃபோன் பண்ணுறா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை. டேனியல் பாலாஜி நேற்று அவரோட நண்பர் குமார் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, இந்த மாதிரி 8 மணிக்கு ஹார்ட் அட்டாக்குங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு. அப்புறம் 9:30க்கு மேலே இந்த மாதிரி ஒன்றும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன், அதான் வரத்துக்கு காலதாமதம் ஆனது. பாலாஜி உண்மையிலே சொல்கிறேன் பாலாஜி, நான் உன்னை ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவில் நிறையா பேர் ஹீரோவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவுற குணம் ரொம்ப கம்மி. சினிமாவில் வில்லனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவுற குணம் ஜாஸ்தியாக இருக்கு. நீ பெரிய பணக்காரன்லாம் இல்லை, புரியுதா? நீ பெரிய பணக்காரன் கோடி கோடியெல்லாம் சம்பாரிச்சு வைக்கல. ஆனால் நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட கண்ணை தானம் பண்ணி அந்த பார்வை மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு உதவுற குணம் உன்கிட்ட இருந்துச்சு பாத்தியா? அதுதான் பாலாஜி. நீ மக்கள் மனசுல நீ ஒரு ஹீரோ. இந்த நேரத்தில் படத்துல பார்க்கும்போது நீ வில்லனா இருக்கலாம், இன்னைக்கு நீ கண்தானம் பண்ணி மக்களோட மனசுல ஒரு ஹீரோவா திகழ்ற. நீ உண்மையிலே சொல்றேன், இனிவரும் சங்கதிகள் இந்த டேனியல் பாலாஜியோட இறப்புக்கு பிறகாவது தானம் பண்றீங்க. நிறைய பேர் உணவு தானம் பண்றீங்க, என்னென்னவோ ரத்த தானம் பண்றீங்க, கண் தானமும் பண்ணுங்க. நம்ம இறந்ததற்கு பிறகு நம்மளோட பார்வை இன்னொருத்தருக்கு போய் சேரும், அவங்க இதனால பயனடைவாங்க. அதனால தயவு செய்து நீங்க இனிமேல் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும், அதனால கண்தானம் பண்ணுங்க. நீங்க கண்தானம் பண்ணும்போது உங்களோட கண்ணை தோண்டி எடுத்துருவாங்க. ஏன்னா சில பெற்றோர்கள்லாம் நினைப்பாங்க, ஐயோ நம்ம பையனோட கண்ணை தோண்டி எடுத்துருவாங்க, அது ஒரு மாதிரி விகாரமா தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல, அது கண் எடுத்ததுக்கான அடையாளமே தெரியாது. அப்படிதான் டாக்டர்ஸ் அந்த கண் எடுக்கிறத அது ஒரு மருத்துவ ரீதியா எடுக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்தானம் பண்ண பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம டேனியல் பாலாஜி இறந்த பிறகு கூட அவரோட பார்வை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாலாஜி, நீ இறந்த பிறகும் உன்னுடைய புகழ் கண்டிப்பாக ஊர் போற்றும். நீ மேல இருந்து பார்த்துட்டே தான் இருப்ப. உன்னுடைய பார்வை அந்த பெற்ற அந்த நபர் கண்டிப்பாக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த பார்வை மூலமாக மக்களுக்கு சேர்ந்துட்டு இருப்பாரு. உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும். நானும் பாலாஜி அவர்களும் ஒரு 20 வருடத்திற்கு மேல நண்பர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு படம், வேட்டையாடு விளையாடு படம், கௌதம் மேனன் சாரோட அந்த டைரக்ஷன்ல அந்த ஒரு படம் தான் நாங்க 2 பேரும் ஒன்னா நடிச்சது. மற்றபடி அவர் கூட நடிக்கிறதுக்கான குடுப்பனம் எனக்கு இல்லை. ஏன்னா டேனியல் பாலாஜி மிக சிறந்த நடிகர். ரகுவரன் சாருக்கு பிறகு இன்னைக்கு பேர் சொல்ற இடத்துல ஒரு இடத்துல இருந்தவர் இன்னைக்கு அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. உண்மையில எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குதுங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது, எனக்கும் அந்த மாதிரி எதனா ஆயிருமோ அப்படின்னு எனக்கே ஒரு பயமா இருக்குது. நாளைக்கு நான் இறந்த பிறகு கூட எனக்கு இவ்வளவு கூட்டம் சேருமா என்னன்றது தெரியல. நாளைக்கு நான் இறந்தால் கூட கண்டிப்பாக உதாரணத்துக்கு இந்த வீடியோ கூட நீங்க எடுத்து போடலாம். உண்மையிலே சொல்றேன், நீங்க இறந்த பிறகு உங்களுடைய தானம் என்னென்ன தானம் எல்லாம் செய்ய முடியுமோ, உடல் உறுப்புல கண் தானம் மட்டும் இல்ல, எவ்வளவு தானங்கள்லாம் இருக்கு, அந்த தானங்கள்லாம் நீங்க இப்பவே அதை ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. நீங்க காசு பணம் தான் செலவு பண்ணோம் அப்படின்றது இல்ல. நடிகர்களுக்கு மட்டும் சொல்லல, பொதுமக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்கள் உடல் உறுப்புகளை நீங்க தானம் செய்யுங்க. நடிகர்கள் சில பேர் செய்தாக்க அது மக்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போய் ரீச் ஆகும். அதனால உதாரணத்துக்கு இந்த டேனியல் பாலாஜியோட இறப்பையும் மனதில் வைத்து உங்களோட உடல் உறுப்புகளையும் நீங்க தானம் செய்யுங்க. சரிங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.